So the last pharmacokinetic parameter is excretion of drugs. So absorption, distribution, metabolism, and excretion. இதை பற்றி டீல் பண்ணக்கூடிய பிரான்ச் பேர் வந்து pharmacokinetics. லாஸ்ட் pharmacokinetic parameter is excretion of drugs. Excretion அப்படின்னு என்னன்னா irreversible transfer of drugs or metabolite from the internal environment to the external environment. உள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை வெளியில கொண்டு வர்றதுக்கு பேர் வந்து excretion of drugs. So excretion is a process whereby drugs and its metabolites are irreversibly transferred from the internal environment to the external environment. So எந்தெந்த ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா principal organ is the kidney. As we know that we have a pair of kidneys which is responsible for removal of waste product from our body. So renal dialysis, so why we have to dialysis the blood, because the kidney is not functioning properly. There will be accumulation of the waste metabolite in our blood. So when there is a kidney failure, and automatically that leads to death. If it is end stage chronic renal failure, acute renal failure is there, chronic renal failure is there, end stage renal failure is there. So kidney is a very important organ which is responsible for excretion of the drugs. வேலை செய்கிற சில ஆர்கன்ஸ் இருக்கு. உதாரணமாக லங்ஸு, சில பேர் வெளியில் வரக்கூடிய மூச்சு காற்று வந்து ஸ்மெல் அடிக்கும், பிகாஸ் சம்திங் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் தி எக்ஸ்பயர்டு ஏர். பிலியரி சிஸ்டம், பைல்ஸில் எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது, பைல் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது சில ட்ரக்ஸு. சில ட்ரக்ஸ் வந்து இன்டெஸ்டைனில் எக்ஸ்கிரீட் ஆகும், சில ட்ரக்ஸு சலைவாவிலே எக்ஸ்கிரீட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து வாய் கசக்கும், இல்லைன்னா வாயில் வந்து மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ட்ரக்ஸ் வந்து அந்த சலைவாவில் எக்ஸ்கிரீட் ஆகுதுன்னு அர்த்தம். மில்கில் செக்ரீட் ஆகும், மில்கில் எக்ஸ்கிரீட் ஆகும். உதாரணமாக நம்ம பிரெஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அம்மாவுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் குழந்தைக்கும் வரும். உதாரணம் அம்மாவுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா குழந்தைக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா அம்மாவோட மில்க் வந்து குழந்தை சாப்பிடுது. அப்போ அதே மாதிரி அம்மா சாப்பிடக்கூடிய மருந்து சிலது பிரஸ்ட் மில்கில் எக்ஸ்கிரீட் ஆகும். அந்த மருந்து வந்து கன்சியூம்டு பை தி சைல்டு. இப்போ ஒரு தூக்க மாத்திரை எடுத்துக்கோமா, அவில்னு ஒரு தூக்க மாத்திரை இருக்குது, அவில்னு ஒரு அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை, குளோர்பெனிராமின் மேலியேட். இந்த குளோர்பெனிராமின் மேலியேட் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அம்மா சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை நல்லா தூங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குளோர்பெனிராமின் மேலியேட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் தி பிரஸ்ட் மில்க். அதனால அந்த மில்கை வந்து குழந்தை சாப்பிட்றதுனால அந்த குழந்தையும் தூங்க ஆரம்பிக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து ரீனல் எக்ஸ்கிரீஷன், ரீனல்னா கிட்னி, நான் ரீனல்னா அதர் தேன் கிட்னி. உதாரணமாக பாருங்களேன், டெர்மல் எக்ஸ்கிரீஷன் எடுத்துக்குவோம், ஸ்கின்னு மூலமாக சிலது எக்ஸ்கிரீட் ஆகும். சில பேரோட ஸ்வெட் வந்து பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், ஸ்வெட், பிகாஸ் சம்திங் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் தர் ஸ்வெட். அதுதான் ஸ்கின் எக்ஸ்கிரீஷன். மேமரி எக்ஸ்கிரீஷன்னா நம்ம பிரஸ்ட் மில்கில் எக்ஸ்கிரீட் ஆகக்கூடிய மருந்து. சலைவரி எக்ஸ்கிரீஷன்னா எச்எல் மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது. பல்மனரி எக்ஸ்கிரீஷன்னா லங்ஸ் மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது. பிலியரி எக்ஸ்கிரீஷன்னா பைல் ஆசிட், பைல் பிக்மெண்ட்ஸ் மூலம், பைல் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகக்கூடியது. ஸோ ஓவரால் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் இஸ் டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் கால்டு ரீனல் எக்ஸ்கிரீஷன், another one is called non-renal excretion. Right. Now renal excretion பார்த்தீங்கன்னா from 10th standard onwards we are studying about the structure of a kidney. அதில் வந்து இந்த
functional unit of kidney on the nephron. Nephron is responsible for the urine formation by the process called glomerular filtration, tubular secretion, and tubular reabsorption. The fourth process is like a concentration of the urine. So, kidney is the primary organ of removal for most of the drugs, especially drugs which are all water soluble and not volatile. So, these are all the three principal processes that is responsible for the urinary excretion. One is called glomerular filtration, second is called active tubular secretion. Active tubular secretion means where the energy is required, whereas reabsorption is the passive, tubular passive reabsorption. Now we will discuss about the glomerular filtration. Glomerular filtration rate வந்து 125 ml per minute. As we know that GFR is glomerular filtration rate, that is 125 ml per minute. So per minute 650 ml of blood is entering into each kidney. That means 1300 ml of blood is entering into the kidney. Out of 1300 ml, 125 to 130 ml, அதாவது டோட்டல் பிளட் ஃப்ளோவில் 10% தான் ஃபில்டர் ஆகும் glomerular filtration. So, the ultrastructure of the glomerular capillary wall is such that it permits a high degree of fluid filtration while restricting the passage of compounds having large molecular weight. என்னன்னா பிளட் தான் ஃபில்டர் ஆகுது, பிளட்டில் இருக்கக்கூடிய செல்லு யூரினில் வரக்கூடாது, பிளட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன் யூரினில் வரக்கூடாது. புரோட்டீன் யூரினில் வந்ததுன்னா புரோட்டீன் யூரியா, பிளட்டு செல்லு யூரினில் வந்ததுன்னா ஹெமச்சூரியா, அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கிட்னி எதை ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா லோ மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ் தான் ஃபில்டர் பண்ணும். புரோட்டீன் வந்து ஹை மாலிகுலர் வெயிட்டு, புரோட்டீன்ஸ் வந்து ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லார்ஜ் மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ், அதனால் அதை ஃபில்டர் பண்ணாது. ஸோ இட் ஓன்ட் ஃபில்டர்ஸ் தி plasma proteins, whereas in the filtration is depends upon molecular size, charge, shape, and influence. These are all the factors which influences the glomerular filtration of the large molecules. என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டியூபுலார் செக்ரீஷன். ஆக்டிவ் டியூபுலார் செக்ரீஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து glomerulaல ஃபில்டர் பண்ண முடியல, ஆனால் அதை எப்படியா நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஒரு சப்ஸ்டன்ஸு we are unable to filter that substance by the glomeruli. glomerulaல ஃபில்டர் பண்ண முடியாத ஒரு சப்ஸ்டன்ஸு, ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ப்ராசஸ் மூலமாக எனர்ஜி செலவழித்து, எனர்ஜி எப்படியாவது எவ்வளோ எனர்ஜி செலவானாலும் பரவாயில்ல, அந்த தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம பாடியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் டியூபுலார் செக்ரீஷன். இதுக்கு வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து செக்ரீஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஆனியான், இன்னொன்று வந்து செக்ரீஷன் ஆஃப் தி ஆர்கானிக் பேஸ் ஆர் கேட்டயான்ஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாகவே ஆக்டிவ் டியூபுலார் செக்ரீஷன் நம்ம பாடியில் நடக்குது. ஸோ நான் active secretory systems can rapidly and efficiently remove many protein-bound drugs from the blood and transport them into tubular fluid. As we know that protein கூட combined ஆகி இருக்கக்கூடிய ட்ரக்ஸு எக்ஸ்கிரீஷன் ஆகாது, அந்த டைமில் இந்த ப்ரோட்டீன் பவுண்டு ட்ரக்ஸை ஆக்டிவ் செக்ரட்டரி சிஸ்டம் மூலமாக நம்ம எஃபெக்டிவாக பாடியிலிருந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ மூணாவது ப்ராசஸ் வந்து ஆக்டிவ் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபில்டர் ஆகுது, ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. உதாரணமாக குளுக்கோஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அது ஆனால் குளுக்கோஸ் வந்து வாட்டர் சால்யூபிள் அப்படிங்கிறதுனால இது கிளாமரில் வந்து ஃபில்டர் பண்ணிவிடும்.
ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்சிமல் கன்வெர்டட் டிபிள்ஸுக்கு வரும்போது அது ரீஅப்சார்ப் ஆகிக்கும். ஸோ some substances filtered at the glomeruli but reabsorbed by passive diffusion. It again depends upon lipid solubility and ionization. So, lipid soluble drugs filtered from glomeruli, but 99% of the drug is reabsorbed because it is lipid soluble, whereas non-lipid soluble and highly ionized drugs will not undergo reabsorption. So this is very much important for ions, glucose and amino acid. இதில் அமினோ ஆசிடும் நம்ம யூரினில் வரக்கூடாது, குளுக்கோஸும் நம்ம யூரினில் வரக்கூடாது. குளுக்கோஸ் யூரினில் வந்ததுன்னா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்னு அர்த்தம். அமினோ ஆசிட் வந்து யூரினில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அமினோ ஆசிட் யூரியா. அமினோ ஆசிடோ புரோட்டீனோ குளுக்கோஸோ பிளட்டு செல்லோ யூரினில் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ glomerular filtration, active tubular secretion, tubular reabsorption. These are all the three processes which is responsible for the excretion of drugs from our body. Non-renal route of excretion. Non-renal route of excretion by bile juice. Bile juice secreted by hepatic cells of the liver. இந்த பைல் ஜூஸுக்கோட வேலை என்னன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் தி ஃபேட். ஃபேட்டை வந்து அப்சார்ப் பண்ணி டைஜஷன் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடியது வந்து பைல் ஜூஸ். ஸோ ஜென்ரலி லார்ஜர் மாலிக்யூல்ஸ், மாலிகுலர் வெயிட் வந்து 300 டால்டன்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா, சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, தட் ஆர் ஆல் எலிமினேட் பை தி பைல் that may undergoes enterohepatic cycling. enterohepatic cyclingனா ஒரு மருந்தும் அதனுடைய மெட்டபாலைட்டும் திரும்ப திரும்ப பிளட் சர்க்குலேஷனில் வந்துச்சுன்னா that is called enterohepatic cycling. Right. பல்மனரி எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா கேஸ் ஃபார்மில் எடுக்கக்கூடிய மருந்து. உதாரணமாக குளோரோஃபார்ம், டைஈத்தல் ஈத்தர், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹாலத்தேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய gases, volatile substances are eliminated by the lungs. ஆல்கஹால் பாருங்க, ஆல்கஹாலும் லங்ஸ் மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் பல்மனரி எக்ஸ்கிரீஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் இன் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஸ்வெட் அண்ட் சலைவா. ஸோ சலைவாவில் வந்து கஃபீன், மெட்ரோனிடசோல், ஆல்கஹால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து சலைவாவில் எக்ஸ்கிரீட் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்டர் ஆஃப்டர் டேஸ்ட்டு, மருந்து சாப்பிடும்போது பிட்டராக இருக்காது, ஆனால் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து வாய் கசக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மருந்து வந்து சலைவாவில் எக்ஸ்கிரீட் ஆகுதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து சில ட்ரக்ஸ் வந்து ஸ்வெட்டில் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும், தட் லீட்ஸ் டு பேட் ஸ்மெல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் மில்க்கு, பிரெஸ்ட் மில்க். பிரெஸ்ட் மில்க்கை பொறுத்த வரைக்கும் கவுஸோட மில்கோட, கவுஸ் மில்க், அதாவது நம்ம பசுமாட்டு பாலோட பிரெஸ்ட் மில்க், அம்மாவோட பால் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகம், ஸ்லைட்லி மோர் ஆசிடிக் தேன் தி கவுஸ் மில்க். மதர்ஸ் மில்க் இஸ் ஸ்லைட்லி ஆசிடிக் தேன் தி கவுஸ் மில்க். அப்படிங்கிறப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பேஸ் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்ஸு பிரெஸ்ட் மில்க் மூலமாக எக்ஸ்கிரீட் ஆகும். பார்த்தீங்கன்னா 0.5 to 1 liter ஆஃப் தி மில்க் இஸ் செக்ரேட்டட் இன் லாக்டேட்டிங் மதர்ஸ் பர் டே. அந்த மில்கில் லோ மாலிகுலர் வெயிட் unionized water soluble drugs will diffuse passively across the mammary epithelium and transfer into milk. Because of this reason only, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய விமனும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய விமனும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் சாப்பிடக்கூடாது. பிகாஸ் இட் அஃபெக்ட் த சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ வித் திஸ் வி ஹவ் completed the excretion of
drugs also. With this, we have completed the pharmacokinetics parameters.